நான் வந்து ஒரு சிரப் பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க. இந்த சிரப் பாட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சிரப் பாட்டில். அதுக்கப்புறம் சிசர் வச்சு அந்த பாட்டிலுடைய மூடியில் வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க. லைட்டாக ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நான் கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பாட்டிலுடைய சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ரேப்பரை அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் ஒட்டி விட்டுடலாம். பாருங்க இந்த மாதிரி சுற்றி வந்து அந்த கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ நான் வந்து அடுத்ததா என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுக்க போறேங்க. பாருங்க நம்ம ரேஷன் அரிசி போலீங்களா, இந்த மாதிரி ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மணல் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நான் ரேஷன் அரிசியை ஃபுல்லாக வந்து அந்த பாட்டிலில் கொட்டி விட்டுட்டேன். இந்த பாட்டிலில் ஃபுல்லாக வழியே கொட்டிடாதீங்க. லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் வந்து ஊதுவத்தி எடுத்துருக்கேங்க. இந்த ஊதுவத்தியுடைய ஸ்டாண்டாக தான் வந்து இந்த சிரப் பாட்டில் நம்ம யூஸ் பண்ண போறாங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லையுமே ஊதுவத்தி ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ரூமில் வந்து ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டை எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஊதுவத்தி ஏற்றி வச்சுக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம தூக்கி போடக்கூடிய சிரப் பாட்டில் ஊதுவத்தி ஸ்டாண்ட் மாதிரி அழகாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.